ஒரு ராஜா நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வராரு. அவருடைய ஆட்சியின் கீழே அந்த நாடு அனைத்து வளமும் பெற்று செல்வ செழிப்புடன் இருக்குது. அந்த நாட்டு மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. ஆண்டுகள் கடக்கின்றது. ராஜாவுக்கும் வயதாகிவிட்டது. இப்போ ராஜாவுக்கு ஒரு கவலை. தன்னுடைய அடுத்த வாரிசு யார், தனக்கப்புறம் யார் இந்த நாட்டு மக்களை காப்பது, யாரை என்னோட வாரிசாக அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவலை. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு. மக்களே, எனக்கப்புறம் உங்களுக்கான வாரிசை நான் தேர்வு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நான் நடத்த போகும் போட்டிகளில் கலந்துக்கணும். எந்த குழந்தை இறுதி போட்டி வரை வந்து ஜெயிக்குதோ அந்த குழந்தை தான் என்னுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாரு. அந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் ராஜா நடத்துகிற அத்தனை போட்டிகள்லையும் கலந்துக்கிறாங்க. போட்டிகள் அனைத்தும் சுமார் 6 மாத காலம் நடக்கின்றது. இறுதி சுற்றுக்கு ஒரு 10 குழந்தைகள் தேர்வாகிறாங்க. இப்போது இறுதி போட்டி நடக்க உள்ளது. போட்டியை அறிவிக்க ராஜாவே குழந்தைகள் முன்னாடி தோன்றாரு. அன்பான குழந்தைகளே, நீங்கள் இந்த இறுதி சுற்று வரை வந்து வெற்றி பெற்றதற்கு எனது வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரே ஒரு போட்டி. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களே எனது அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இந்த போட்டி உங்கள் நேர்மைக்கான போட்டி. நான் உங்களுக்கு சில விதைகளை தருவேன். அந்த விதைகளை நீங்கள் செழிப்புடன் பயிரிட்டு செழிப்புடன் ஒரு நல்ல செடிகளாக வளர்த்து வர வேண்டும். இதுவே இந்த போட்டி அப்படின்னு சொல்லி சில விதைகளை அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. குழந்தைகளும் அந்த விதைகளை வாங்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா குழந்தைகளும் தங்களால் எவ்வளோ முடியுமோ தண்ணீர் உரங்களை போட்டு அந்த விதைகளை பயிரிட்டு வளர்க்குறாங்க. நாட்கள் கடக்குது. அவகாசமும் 6 வாரம்தான். 6 வாரத்துக்குள்ளே அந்த குழந்தைங்கள்லாம் அந்த செடியை வளர்க்கணும். எல்லா குழந்தைகளோட செடிகளும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருது. ஒரே ஒரு குழந்தையை தவிர. அந்த குழந்தைக்கு ஒரே கவலை, என்னடா நம்மளோட செடி மட்டும் வளரவே இல்லை, நம்மளோட விதை மட்டும் முளைக்கவே இல்லை, என்ன பண்ணலான்னு ஒரே கவலையில் உட்காந்துருக்கு. உடனே அந்த குழந்தையோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ கடையிலிருந்து வேறு விதையை வாங்கிட்டு வந்து விதைச்சி ஃபாஸ்ட்டாக வளர்த்திரு, செடிகளை வளர்த்திரு, நீ தான் போட்டியில் ஜெயிப்பேன்னு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனை எதுவுமே அந்த குழந்தை ஏற்றுக்கலை. இறுதியாக போட்டி இறுதி நாளும் வந்துருச்சு. எல்லாரும் அரண்மனைக்கு அந்த செடிகளோட போகிறாங்க. இந்த குழந்தை மட்டும் சோகமாக வெறும் காய்ந்த விதைகளோட போகுது. ராஜா முன்னாடி போய் நிற்கிறாங்க. ராஜா எல்லாத்தோட செடிகளையும் பார்க்குறாரு. இந்த குழந்தையத்தான், அந்த செடி வளராத அந்த குழந்தைய தன்னுடைய அடுத்த வாரிசாக அறிவிக்கிறாரு. ஏன்னு தெரியுமா? அவர் கொடுத்த எந்த விதையுமே செடியாக வளர தகுதியற்ற விதைகள். அந்த விதைகளை தான் கொடுத்து பயிரிட சொன்னார். எல்லா குழந்தையும் ராஜாவை ஏமாற்றி செடிகளை செயற்கை முறையில் வேறு விதைகளை வாங்கிட்டு வந்து ராஜாவை ஏமாற்றி செடியை வளர்த்துனாங்க. ஆனால் அந்த ஒரு குழந்தை மட்டும் நேர்மையாக இருந்து அந்த நாட்டுக்கே ராணியாக மாறினதா கதை. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நேர்மையாக இருந்தால் வாழ்வில் ஒரு நாள் நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி.